ஆதி சித்தராக கருதப்படுவர் யார்? திருமூலர். நூல்கள், நூலாசிரியர்கள் பொறுத்துக. காற்றின் மேலே மிகுந்த கவிதை. விடை: மு. அருணாசலம். எட்டின் எழுதாத கவிதை. விடை: அண்ணா காமு. பவளக்கொடி மாலை. விடை: கி. வா. ஜெகநாதன். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர். வான மாமலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாண்டிய நாடு வளம் மிகுந்தது. முத்து. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம். 1 சரி. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது டேஷ். விடை: சிலப்பதிகாரம், மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை: சிலப்பதிகாரம். கம்பர் அவப்புலவராக விளங்கிய அரசவை. குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று பொருள்படும் நூல்கள் எவை? கம்பராமாயணமும் திருக்குறளும். கூற்று 1. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். கூற்று 2. அயோத்தியா காண்டத்தில் 13 பாடல்கள் உள்ளன. கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. புறத்தூய்மை நீரான் அமையும். அகத்தூய்மை டேஷ் காணப்படும். வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறக்கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். பாலை. கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாவலைப்புறா, மண்சுமை, தலப்பாகை. உதிர்த்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. மறைந்த. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. உயிரெழுத்து. பின்வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். இருண்ட வீடு. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும். ஒலி வேறுபாடு அறிந்த பொருத்தமான இணையை தேர்க. கடல் அலை. கூற்று கூப்பிடு. ஓ. இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து தொறுமொழியின் பொருள். மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சால்பு, சிலந்தி, சீருடை. சரியான அகரவரிசையை தேர்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். காக்கை கீற்று, கூந்தல் கேணி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. விடை: கதிரவன் காலையில் உதித்த மாலையும் மறையும். வீட்டு வீட்டு. இலக்கண குறிப்பு வரையாக. அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு தவறான பொருந்ததை எழுதுக. தாய்சேய். வேற்றுமை தொகை.